அனைவருக்கும் வணக்கம். ஆரி திடீர்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணும், இது வந்து ஒரு பிஆர் வேலையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து சிந்திக்க தோணுது. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா உள்ளே போன ஒரு 3வது வாரத்திலே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ட்விட்டர் போடுறாரு. இந்த மாதிரி ஸ்டே ஸ்ட்ராங் அர்ச்சனா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் தான் வந்து டைட்டில் வின் பண்ணுவீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ட்வீட் போடுறாரு. அதுவே ஒரு தேவையில்லாத ட்வீட் தான். இவருக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தோணுச்சு. ஏன்டா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் 4வது சீசனில் இருந்தார். 5வது சீசனில் யாருக்குமே இந்த மாதிரி போடலை. அதே மாதிரி 6வது சீசனில் வந்து அவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு அசீமா அதுக்கப்புறம் விக்ரமுக்கு. அப்போ எதுவுமே போடலை. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா 7வது சீசனில் சம்மந்தமே இல்லாமல் அர்ச்சனா அப்படி என்ன பெருசாக ஒன்றும் கஷ்டப்பட்டுச்சா என்னன்னு தெரியல, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே ஸ்ட்ராங்கெல்லாம் போடுறாரு. அப்போ இதுலேருந்தே நம்மளுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஆரி ஒரு வேளை வந்து அர்ச்சனாவுடைய பிஆர் சொல்லி தான் அந்த ட்விட்டையும் போட்டிருப்பாரோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இப்போ நினைக்க தோணுது. இதில் என்ன ஒரு கூத்து அப்படின்னா, இப்போ வந்து ஆரி ஒரு ட்வீட் போடுறாரு, இந்த மாதிரி வந்து மக்களே ப்ளீஸ் லீவ் ஹியர் அலோன் அப்படின்னு சொல்லி போகிறாரு. அவ்வளோதாங்க வந்து கேம் முடிஞ்சு போச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெற்றி அவங்க வந்து கொண்டாடிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போடுறாரு இல்லையா. அதை வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அட்டாக் பண்ணி என்ன போடுறாங்க அப்படின்னா, ஸ்டாப் ஹேட்ரட், கேம் ஓவர், ஸ்ப்ரெட் லவ், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, டைம் ஆன் டு மூவ் ஆன் அப்படிங்கிற மாதிரி இத்தனை ஹேஷ்டாக் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆரி போடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அதை வந்து ட்வீட் பண்ணி போடுறாங்க. அப்போ இதுல இருந்து எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஆரி ஒன்றும் நேர்மையான மனுஷன்லாம் கிடையாது, அவர் பிஆர் மூலியமாக தான் இந்த ட்விட்டெல்லாம் போடுறாருங்கிறது அப்பட்டமாக தெரியுது. என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 5வது சீசனில் வாயம் முன்னவர், 6வது சீசனில் வாயம் முன்னவர், 7வது சீசனில் மட்டும் ஸ்டே ஸ்ட்ராங் அர்ச்சனா 3வது வாரத்திலே. மக்களே நீங்களே பாருங்கள். நன்றி, வணக்கம்.